ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயலில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இயல் 1 அதில் 5வது டாபிக் பரிதிமாற் கலைஞர் துணைப்பாடத்தில் கொடுத்துருக்காங்க. துணைப்பாடத்தில் மாதிரி வினாக்கள் புக்கில் கொடுக்கலன்னாலும் புக்கு உள்ளேருந்து கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளேருந்து ஒவ்வொரு லைன்லேருந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோ தொடச்சா பாருங்கள், சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் பரிதிமாற் கலைஞர். இவருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. தம் பெயரை பரிதிமாற் கலைஞர் என தனித்தமிழாக்கி கொண்டார். பரிதிமாற் கலைஞர் அவர்கள் மதுரையை அடுத்த விளாச்சேரி என்னும் சிற்றூரில் கோவிந்த சிவனார், லட்சுமி அம்மாள் இருவரின் 3வது மகனாக 1870ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 6ஆம் நாள் பிறந்தார். பரிதிமாற் கலைஞர் தந்தை கோவிந்த சிவனாரிடம் வடமொழியையும் மகாவித்துவான் சபாபதியாரிடம் தமிழும் பயின்றார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இளங்கலை பட்டம் BA பயின்றார். இளங்கலை தேர்வில் தமிழிலும் தத்துவத்திலும் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். அவர் பயின்ற கல்லூரியிலே அவருக்கு ஆசிரியர் பணி வழங்கப்பட்டது. ஆனால் பரிதிமாற் கலைஞர் தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றார். தாம் கற்பிக்கும் பாடங்களை செந்தமிழ் நடையில் சுவைபட விவரிக்கும் ஆற்றல் பெற்றவர் பரிதிமாற் கலைஞர். பிற துறை மாணவர்கள் அவருடைய வகுப்புக்கு ஆர்வத்துடன் பாடங்களை கேட்பார்கள். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் பேராசிரியர் பணி வழங்க முன்வந்தது. ஆனால் அதனை அவர் ஏற்கவில்லை. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தார். மேலும் அவர் மாணவர்களுக்கு தமிழ் இலக்கிய இலக்கணங்களை சுவைபட கற்பித்ததோடு தமிழை சுவைக்கவும் கற்பித்தார். பரிதிமாற் கலைஞரின் ஒவ்வொரு செயலும் தமிழ் வளர்ச்சியை நோக்கியே அமைந்திருந்தது. மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் இவரும் ஒருவர். பாசுகர சேதுபதி தலைமையில், பாண்டித்துரை மேம்பார்வையில் பரிதிமாற் கலைஞர், உ.வே. சாமிநாதர் ஆகிய பேராசிரியர்கள் துணையுடன் மதுரை தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது. பரிதிமாற் கலைஞர் தமிழ் மேன்மையை தாம் உணர்ந்ததோடு உலகிற்கு உணர்த்துவதிலும் தலை சிறந்து விளங்கினார். யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார் பரிதிமாற் கலைஞரின் தமிழ் புலமையையும் கவிபாடும் திறமையையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கினார். இந்த கொஸ்டின் எத்தனையோ வாட்டி கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. திராவிட சாஸ்திரி யார்? பரிதிமாற் கலைஞர். அந்த பெயரை அவருக்கு வச்சது யார்? சி.வை. தாமோதரனார். தனிப்பாசுர தொகையை இயற்றியது யார்? தனிப்பாசுர தொகை பரிதிமாற் கலைஞர். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர் இட்ட சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயரை பரிதிமாற் கலைஞர் என மாற்றிக்கொண்டார். சூரிய நாராயண சாஸ்திரி என்பது வடமொழி சொல்லா இருந்ததுனால தமிழ் சொல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பரிதிமாற் கலைஞர் என மாற்றிக்கொண்டார். பரிதிமாற் கலைஞர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் படித்தபோது கல்லூரி முதல்வராக இருந்தவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் மில்லர். ஆங்கில பேராசிரியரான அவர் ஒரு நாள் டென்னிசன் எழுதிய ஆத்தரின் இறுதி என்னும் நூலில் உள்ள ஒரு பாடலை நடத்தினார். அதில் துடுப்புகளை அசைத்து செல்லப்பட்ட படகானது அழகிய அன்னப்பறவைகளுக்கு உவமையாக்கப்பட்டிருந்தது. அதனை வியந்து பாராட்டிய மில்லர், இங்கிலீஷ் தான் படகை நகர்த்தும் துடுப்புகளுக்கு உவமையாக பறவைகளின் சிறகை கூறியது வெள்ளையர்களின் அபூர்வ கண்டுபிடிப்பு என்று பெருமையாக கூறினார். அது மட்டுமின்றி தமிழில் இது போன்று உவமை ஏதேனும் உண்டோ என்று மாணவர்களிடம் வினவினார். அப்படி சொன்ன உடனேயே பரிதிமாற் கலைஞர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் நூற்றாண்டிலேயே கம்பராமாயண குகப்படலத்தில் இத்தகைய உவமை உள்ளது என்று கூறி விடுநனி கடிது என்னும் அப்பாடலை பாடியும் காட்டினார். அதனை கேட்ட ஆங்கில பேராசிரியர் வியந்து அவரை பாராட்டினார். தமிழின் சிறப்பை உணர்தல், தமிழ் சொற்களோடு வட சொற்களை கலந்து எழுதுதல், மணியும் பவளமும் கலந்து கோர்த்த மாலையைப் போலாகும் என தமிழின் அருமையை உணர்ந்தோர் கூறினர். ஆனால் அது தமிழ் மணிகளோடு பவளத்தை போல செந்நிறம் உடைய மிளகாய் பழம் கலந்தது போன்ற பயனையே தந்தது என்பது பரிதிமாற் கலைஞரின் கருத்து. மணியோடு மிளகாய் பழத்தையும் கோர்த்து மாலையாக அணிந்தால் சிறு பொழுது செல்லும் முன்னரே மிளகாய் பழத்தோல் காய்ந்து காம்பொடிந்து விதை உடம்பிலேயே பட்டு வேர்வையோடு கலந்து பொறுக்க முடியாத எரிச்சலை தான் தரும். பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் பட்ட வகுப்புகளில்
தமிழை விலக்கி வடமொழியை கொண்டு வர பல்கலைக்கழகத்தால் முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் 1902ஆம் ஆண்டு பரிதிமாற் கலைஞரின் உறுதியான எதிர்ப்பால் அந்த முடிவை பல்கலைக்கழகம் கைவிட்டது. அவருடைய முனைப்பான முயற்சி இல்லை என்றால் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலிருந்து தமிழ் அறவே நீக்கப்பட்டிருக்கும். பரிதிமாற் கலைஞர் ரூபாபதி, கலாவதி முதலிய நற்றமிழ் நாடகங்களை இயற்றினார். அவர் ரூபாபதி, கலாவதி என்னும் பெண்பால் வேடங்களும் புனைந்து நடித்து நாடகக்கலை வளர்ச்சிக்கு துணை புரிந்தார். சித்திரக்கவி எழுதும் ஆற்றலை பெற்றிருந்ததால் சித்திரக்கவி என்னும் நூலை எழுதினார். குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடல்களுக்கு உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கினார். மூசி பூரணலிங்கம் தொடங்கி வைத்த ஞானபோதினி என்னும் இதழை பரிதிமாற் கலைஞர் ஞானபோதினி என்னும் இதழை நடத்தியவர் யார்? நடத்தியவர் பரிதிமாற் கலைஞர். தொடங்கி வைத்தவர் மூசி பூரணலிங்கம். இந்த கொஸ்டின் குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின் இது. பரிதிமாற் கலைஞர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். மாணவ பருவத்திலேயே ஆங்கில பாடங்களை தமிழில் மொழிபெயர்த்தார். பிற்காலத்தில் வடமொழி நூல்களையும் தமிழில் மொழிபெயர்த்தார். மதுரை தமிழ் சங்கத்தாரின் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி என்னும் தலைப்பில் தமிழின் அருமை பெருமைகளை விளக்கி அரியதொரு கட்டுரை வரைந்தார். தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி என முதலாக நிலைநாட்டினார். தமிழ் உள்ளங்களோடு அயராது தமிழ் தொண்டாற்றிய பரிதிமாற் கலைஞர் தமது 33வது அகவையில் 2/11/1903 அப்பொழுது இயற்கை எழுதினார். நடுவண் அரசு பரிதிமாற் கலைஞருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பு சேர்த்துள்ளது. நற்றமிழில் பெயர் சூட்டவும் நற்றமிழின் தனி பெருமையை காக்கவும் உறுதி கொள்வதே பரிதிமாற் கலைஞர் தொண்டுக்கு நாம் காட்டும் நன்றிக்கடனாகும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். எக்ஸாம்ல கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. எஸ்தெட்டிக் இயற்கை வனப்பு, பயாலஜி உயிர் நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி, கிரீன் ரூம்ஸ் பாசறை, இன்ஸ்டிங் இயற்கை அறிவு, ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு, ஸ்நாக்ஸ் சிற்றுணா. இவ்வளோ நேரம் நம்ம புக் பேக்கை படித்தோம். அந்த புக் பேக்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டினை உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூரணலிங்கம். ஆப்ஷன் டி சரியான விடை. இதே போல அதிகப்படியான வினாக்கள் இந்த துணை பாடத்தில் இருக்கு. ஸோ அதனால இந்த துணை பாடத்தை ஒரு டைம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதற்குண்டான ரிப்ளை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.